Moto g34 5Gங்கிற இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைலோட பாக்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது. மொபைலை தவிர பாக்ஸில் பார்த்தீங்கன்னா C டைப் USB கேபிள், சிம் கார்டு டூல், 20 வாட்ஸ்க்கான அடாப்டர், சம் டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸில் இருக்குது. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஓரியை பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், மைக், சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 கேமரா இருக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா அண்ட் 1 ஃப்ளாஷ் இருக்குது. மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. சிம் கார்டு ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டியூல் சிம் அண்ட் 1 மெமரி கார்டு போட்டுக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 500 ஹெர்ட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும், பாட்டம்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா இருக்குது. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் இருக்குது. ஃபுல் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 695 5Gங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் பேட்டரி பொறுத்தவரை 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. மொபைல் கலர் பொறுத்தவரை 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஐஸ் ப்ளூ, ஓசன் க்ரீ அண்ட் சார்கோல் பிளாக்ங்கிற இந்த 3 கலரில் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. மொபைலில் ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 4GB ரேம் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது. ரோம் பொறுத்தவரையும் 128GB இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா மாறும். 4GB ரேம் பார்த்தீங்கன்னா 10,999 வரும். 8GB ரேம் வாங்கினீங்க அப்படின்னா 11,999 வரும். இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி மொபைல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1000 ரூபா கம்மியாக வரும். அண்டர் 10K நீங்கள் ஏதாவது 5G மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலை வாங்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மொபைலை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணல, ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லியிருப்பேன். மொபைல் பாக்ஸில் என்ன இருக்கும், மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன், பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஃபுல் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.